நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம டிசம்பர் 11 மற்றும் டிசம்பர் 12ஆம் தேதி இரண்டு அந்த தேதிகளுக்குரிய நடப்பு செய்திகளை ஒரே வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். அருமையான செய்திகள் இன்றைய தினத்தில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அது எந்த போட்டித் தேர்வாக இருக்கட்டும், அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அந்த நடப்பு செய்திகள். நடப்பு செய்தியுடன் தொடர்புடைய அந்த ஸ்டாட்டிக் ஜிகே, சரிங்களா, எல்லாமே ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் இதுக்கு முன்னாடி நம்ம வேற என்ன பார்த்துருக்கோம், சரி, போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த நடப்பு செய்தியில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால் மாணவ நண்பர்களே நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? முடிஞ்சால் நமக்கு கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுறதுனா வேறு ஒன்றும் கிடையாது. இறுதியாக கேட்குற அந்த கேள்விகளுக்கும் போனஸ்களுக்கும் சிறப்பான முறையில் பதில்களை சொல்லுங்கள். அது பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் கிடைக்கும். அதற்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் டிசம்பர் 11 and 12 ஒரே வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு உள்ளடக்கம். சரியா? டிசம்பர் 11 and 12 நம்ம நடப்பு செய்திகளில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கம்மா. டிசம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சில ஸ்பெஷல் டேஸ் இருக்குது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், சரிங்களா, இவங்க சமீபத்தில் எதற்காக செய்தியில் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தபடியாக 3வது சூப்பர் 6 கேள்வி, யுனெஸ்கோ பட்டியலில், சரிங்களா, தீபாவளி பண்டிகை, அது பார்க்கலாம். அடுத்து உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு பிரச்சார திட்டம், அது அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடிக்கடி நியூஸில் வர்ற அந்த உத்கம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், சரிங்களா. அடுத்தபடியாக 6வது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை, சரிங்களா, யார் சாம்பியன், அதில் இந்தியா ஏதாச்சும் பதக்கம் வாங்கினாங்களா, அந்த செய்தி பார்க்கலாம். அடுத்தபடியாக கோல்டு கார்டு ஸ்கீம், சரிங்களா, தங்க அட்டை திட்டம் எந்த நாடு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அதுக்கு எவ்வளவு தொகை அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்நாட்டு ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, அது தொடர்ந்து இந்தியா முதல் தேசிய நீர் வழித்தட திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, இறுதியாக சூப்பர் 6 கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இது தலைப்பு செய்திகள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? சரி, இனிமே அடுத்து விரிவான செய்திகள் பார்க்கலாமா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிசம்பர் 11 முக்கிய தினங்கள். சரி, டிசம்பர் 11 பார்த்துக்கோங்க. மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள். சரிங்களா? மகாகவி பாரதியாருக்கு செப்டம்பர் 11 நினைவு நாள். டிசம்பர் 11 பார்த்தீங்கன்னா அவருக்கு பிறந்த நாள். ஓகேவா? மகாகவி பாரதியாரின் அந்த நினைவு நாளான செப்டம்பர் 11 மகாகவி தினமாக தமிழ்நாடு அரசினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? பாரதியார் அவர்கள் 1882, சரிங்களா, டிசம்பர் 11 தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1921 செப்டம்பர் 11 அன்னைக்கு நம்மளிடம் விடைபெற்றாங்க, இறந்துட்டாங்க. சரிங்களா? 1921 பாரதியார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய 100வது ஆண்டு 2021 வந்தது. அந்த டைமில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பதவியேற்றவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் அந்த 100வது ஆண்டை முன்னிட்டு 2021ஆம் ஆண்டில் பாரதியாரின் அந்த நினைவு நாளான செப்டம்பர் 11 மகாகவி தினமாக தமிழ்நாடு அரசினால் அறிவிக்கப்பட்டது. சரியாமா? அடுத்தபடியாக கிராண்ட் மாஸ்டர், இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள். ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி, மறந்துடாதீங்கம்மா. இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர், சரிங்களா, அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் நம்முடைய இந்தியா. சரி, இந்தியாவில் தமிழ்நாடு. அதில் பிள்ளையார் சொல்லி போட்ட முதல் கிராண்ட் மாஸ்டராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அதே மாதிரி 1991-92ஆம் ஆண்டிற்காக 1992ஆம் ஆண்டில் இந்தியாவில் விளையாட்டுத்துறையெல்லாம் வழங்கப்படும் உயரிய விருதான அந்த கேல் ரத்னா விருது, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனை படைத்தவர் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவருக்கு டிசம்பர் 11 பிறந்த நாள் மறக்கக்கூடாது. அதே மாதிரி சர்வதேச மலைகள் தினமும் அப்போதான். அதே மாதிரி முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர், சரியா, பிரணாப் முகர்ஜி அவர்களின் பிறந்த நாள். பிரணாப் முகர்ஜி அவர்கள் இந்தியாவின் 13வது குடியரசுத் தலைவர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இப்படி நிறைய முக்கியமான பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாங்க பிரணாப் முகர்ஜி அவர்கள். அவருடைய பிறந்த நாள். சரிங்களா? இப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு தினத்தில் ஒரு வரலாற்று செய்தி இருக்கலாம், முக்கிய தலைவர்கள், முக்கியமான ஏதாச்சும் தினங்கள், சரிங்களா, சிறப்பு பெயர்கள், ஏதாச்சும் ஒன்று செய்திகளை நமக்கு வரும்போது அதை வாய்ப்பு கிடைக்கும் போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான. சரியாமா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்கள். யுனெஸ்கோ பட்டியலில் தீபாவளி. ஓகேவா? யுனெஸ்கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? பாரிஸை தலைமையிடமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோ அப்பப்போ சில பட்டியல்களை வெளியிடுவாங்க. சமீபத்தில் கலாச்சார பாரம்பரிய ஒரு நகரங்கள், சரிங்களா, இடங்கள் அல்லது திருவிழாக்கள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரியங்களை பாதுகாப்பதற்கான அரசுகளுக்கு இடையிலான 20வது குழு கூட்டம் டெல்லியில்
செங்கோட்டையில் இந்தியா முதல் முறையாக நடத்தியிருக்கிறாங்க. சரி, யுனெஸ்கோவோட கலாச்சார பாரம்பரிய ஒரு கூட்டமானது 20வது கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் இந்தியாவில் முதல் முறையாக நடந்திருக்குது. அது எத்தனை கூட்டம்? 20வது கூட்டம். சரிங்களா? கூட்டம் நடைபெற்ற இடம் ரெட் ஃபோர்ட், அதாவது செங்கோட்டை, டெல்லி, மறந்துடக்கூடாது. இந்த கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளியானது யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டது. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ முறைப்படி சேர்த்திருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த பட்டியலில் கும்பமேளா, சரியா, கும்பமேளா எங்கு நடைபெறும்? ஒரு போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். இந்த கும்பமேளா நிகழ்ச்சி எங்கு நடைபெறும்? அதை மறக்காம பதில் சொல்லுங்க. அடுத்தபடி கொல்கத்தாவில், சரியா, கொல்கத்தா, சரியா, கொல்கத்தாவில் நடைபெறும் துர்கா, அந்த காளி பூஜை. அடுத்து குஜராத்தில் ஃபேமஸான அந்த கர்பா அப்படிங்கிற ஒரு நடனம், யோகா, சரியா, வேத பாராயணம், அடுத்து ராம்லீலா உள்ளிட்ட 15 பாரம்பரிய கூறுகள் இந்த பட்டியலில் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டியலில், அதாவது 16வது கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றது எதுமா? தீபாவளி. மறக்கவே மறக்காதீங்க. சரிங்களா? ஒரு யோகா, அதோட போனஸ் கேள்வி வைக்கலாமா? சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் போனஸ் கேள்வியாக சூப்பரான ஒரு பாயிண்ட் மாதிரி கவனமாக இருந்துக்கோங்க. சரியாம்மா? சரி, அடுத்து அந்த யுனெஸ்கோ அமைப்பானது, சரிங்களா, உருவாக்கப்பட்டது நவம்பர் 16, 1945 உருவாக்கப்பட்டது. அதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. மறக்கக்கூடாது. சரிங்களா? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இவங்க தான் வெளியிடுவாங்க. சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்ன அமைப்பு? யுனெஸ்கோ. அதோட தலைமையிடம் பாரிஸில் இருக்குது. மறந்துடாதீங்க, கவனம் பாருங்க. சரியாம்மா? சரி, அடுத்து போகலாமா? அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்கள். உங்கள் பணம் உங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். சரியா? அதாவது வங்கிகள், சரியா, காப்பீடு, பங்கு ஈவுத்தொகை, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற சில இதெல்லாம், ஓகேவா? அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு, சில பரஸ்பர நிதி, இதெல்லாம் கேட்பாரற்று கிடைக்கிற அந்த நிதியை யார் அதுக்கு உரியவர்களோ, அதுக்கு வாரிசுதாரர்களோ அவங்கள்ட்ட அந்த உரிமை கோரப்படாத அந்த பணத்தை கொண்டு சேர்ப்பதற்கு மத்திய அரசு ஒரு 3 மாத காலத்தில் ஒரு 3 மாத காலத்திற்கு ஒரு பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த பிரச்சாரத்திற்கு வைக்கப்பட்ட தலைப்பு தான் என்ன பேருமா? உங்கள் பணம் உங்கள் உரிமை. சரிங்க? பாருங்க, வங்கி வைப்பு தொகை, காப்பீடு, பங்கு ஈவுத்தொகை, சரியா, பங்கு பரஸ்பர நிதி, ஓய்வூதியம், பென்ஷன் என நிதித்துறையில் உரிமை கோரப்படாமல், இந்த வார்த்தை முக்கியம், உரிமை கோரப்படாமல் உள்ள அந்த நிதியினை யார் உரியவர்களோ அல்லது அவருடைய வாரிசுகளோ அவர்கள் பெற வாய்ப்பளிக்கும் வகையில் உங்கள் பணம் உங்கள் உரிமை என்ற 3 மாத கால பிரச்சாரத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த அக்டோபர் 2025 தொடங்கி வைத்தார். இப்போ போயிட்டு இருக்குது, டிசம்பர் மாதம் முடிய போது, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த பிரச்சாரத்தில் யாரெல்லாம் வந்துட்டு மேற்கொள்கிறாங்க, அது நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே ஒரு லிஸ்ட்டு பாருங்கள். மத்திய நிதி சேவைகள் துறை, பெருநிறுவன விவகாரங்கள் அமைச்சகம், முக்கியமானது இந்திய ரிசர்வ் வங்கி, செபி, சரியா, வங்கிகளின் வங்கி, அரசின் வங்கி என்று அழைக்கப்படும் ஆர்பிஐ, அதுக்கப்புறம் இந்திய பங்குச்சந்தையின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படும் செபி, சரிங்களா, உள்ளிட்டவை இணைந்து இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளன. சரிங்களா? சரி, இது தொடர்பான தகவல்கள், சரிங்களா, அந்த உரிமை கோரப்படாத அந்த பணம், நிதி எவ்வளவு இருக்குது, யார் பேரில் இருக்குது, அந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவே மத்திய அரசினால ஒரு சிறப்பு போர்ட்டல் உருவாக்கப்பட்டது. அந்த போர்ட்டலின் பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா, உத்கம் போர்ட்டல். சரியா? UDGIM அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் திறக்கப்பட்டது எப்போ? சரி, திறக்கப்பட்டனா ஹோட்டல் ஞாபகம் வந்துச்சு, வெரி சாரி. இந்த போர்ட்டலானது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியினால் ஆகஸ்ட் 17, 2023 அன்று தொடங்கப்பட்டது. அப்போ உத்கம் போர்ட்டலை தொடங்கியது RBI. டேட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, 2023. ஓகேவா? சரி, அதான் ஏற்கனவே சொன்ன தான், வங்கிகளில் உரிமை கோரப்படாத கணக்குகளில் உள்ள பணத்தை கண்டறிந்து அதை பெறுவதற்கு மக்களுக்கு உதவும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டது. இந்த உட்கம் போர்ட்டலில் எத்தனை வங்கிகள் செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கிகள் தொடர்பை தவிர தனியார் வங்கிகள் அப்படி இப்படி சொல்லிட்டு மொத்தம் 30 எண்ணிக்கையில் இந்த வங்கிகள் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு ஸ்பெஷல் பாருங்க, அப்படியும் தொடர்ந்து இவ்வளோக்குள்ள செஞ்சும் அந்த கணக்கில் இருக்க பணம் உரியவரிடம் சேரவில்லை என்றால் பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலாக உரிமை கோரப்படாத கணக்கில் உள்ள அந்த பணமானது எதில் சேர்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதி என்று அழைக்கப்படும் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ், அதாவது DEA ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த DEA ஃபண்டில் தான் 10 வருஷத்துக்கு மேலாக அந்த கணக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் யாருக்கு போய் சேரணுமோ
அப்படி சேர முடியாமல் உரிமை கூறப்படாமல் இருந்ததுன்னா எந்த நிதியில் சேர்க்கப்படும் அப்படின்னு கேட்கலாம். கவனம் பாருங்க. டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? என்னப்பா? டெபாசிட்டர் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் இதற்கான அந்த தொகை சேர்க்கப்படும். சரிங்களா? எத்தனை வங்கிகள் ஈடுபட்டுள்ளதுல 30 வங்கிகள். அதற்கான அந்த போர்ட்டலுக்கு என்ன பேர்? உத்கம் போர்ட்டல். தொடங்கப்பட்ட நாள் August 17, 2023. மறந்துடாதீங்க. சரிங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. போட்டித் தேர்வுகளுக்கு எது தேவையோ ஒன்றை கூட விட மாட்டோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. சூப்பரான ஒரு செய்தி. சரிங்களா? பார்த்துக்கோங்க. 14வது FIH ஆடவர் ஹாக்கி. சரியா? ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை. சரிங்களா? ஜூனியர் ஆடவருக்கான அந்த உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியானது சமீபத்தில் நடைபெற்றது. அது எத்தனையாவதுமா? 14வது போட்டி. இந்த போட்டியை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு, அப்புறம் இந்தியா அமைப்பு, அதுக்கப்புறம் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்க விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆணையம். சரிங்களா? இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்திருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த போட்டி நடைபெற்ற இடம் எங்க, யார் சாம்பியன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இந்த போட்டிகள் நடைபெற்றது 2 நகரங்களில் நடைபெற்றது. ஒன்று முக்கியமானது சென்னை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரை. சென்னையில் எந்த இடத்துல இந்த மேட்ச் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்றது. மதுரையில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் புதுசாக திறக்கப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம். சரிங்களா? இந்த 2 இடங்களில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. சரிங்களா? இறுதிப் போட்டி நடைபெற்றது பார்த்தீங்கன்னா சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தான் நடைபெற்றதுமா. அந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி ஜெர்மனி அணி சரிங்களா 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. நடப்பு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துடன் இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஜெர்மனி அணி இந்த வாட்டியும் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 8வது முறை. மொத்தமே 14 முறை தான் இந்த வேர்ல்டு கப் நடந்திருக்கு. ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி அதில் 8வது முறையாக வின் பண்ணியிருக்கிறாங்க ஜெர்மனி. சரிங்களா? இதில் 2ஆம் இடம் பெற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். முக்கியமானது நம்மளுடன் தொடர்புடையது வெண்கலப் பதக்கம். சரியா? இந்திய அணி வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் சரிங்களா அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4 கோல் அடிச்சு அர்ஜென்டினாவை வீழ்த்தி இந்திய அணி வெண்கல பக்கத்தை வின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜூனியர் ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி இதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டில் 2016னா என்ன ஞாபகம் வரணுமா? ஆதார் சட்டம், RBI சட்ட திருத்தம், இப்படி நிறைய பார்த்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்தது. சரிங்களா? டிசம்பர் 5, 2016. டிமானிட்டைசேஷன் சரியா நவம்பர் 8, 2016. அந்த வருஷத்தில் தான் டிமானிட்டைசேஷன் பண்ண அந்த 2016 தான் இந்தியா கடைசியாக இந்த போட்டியில் சாம்பியன் பட்டம் தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகும்போது ஒரு சிங்கிள் மெடல் இந்தியா வின் பண்ணதே கிடையாது. சரிங்களா? இப்போ தான் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெண்கல பதக்கத்தை வின் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க இந்திய அணி. அப்போ முதலிடம் ஜெர்மனி, செகண்ட் ஸ்பெயின், தேர்டு இந்தியா. மறக்காதீங்க, விட்டுறக்கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க அட்டை சரியா கோல்டு கார்டு திட்டம். சரிங்களா? யார் அறிமுகப்படுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர், தற்போதைய அதிபர் யாருமா? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். டொனால்ட் ட்ரம்ப் இந்த அமெரிக்காவோட 47வது குடியரசுத் தலைவர். எந்த கட்சியை சேர்ந்தவர்? குடியரசு கட்சியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் ரீசெண்டாக ஒரு கோல்டு கார்டு அப்படிங்கிற பேரில் ஒரு அட்டையை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற வகை செய்யும் பசுமை அட்டை, அதாவது கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் கார்டை விட மிக சிறந்தது அப்படிங்க சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் கோல்டு கார்டு. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? சிறப்பு பாருங்க. இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் கொடுத்தா போதும்? ஜஸ்ட்டு 9 கோடி. சரியா? 9 கோடியை மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி சரியா நிறுவனங்களின் சார்பில் அங்கே அமெரிக்காவில் நிரந்தரமாக தங்கி அங்கே பணியில் சேர முடியும். அதற்காக தான் அந்த கோல்டு கார்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. யார்? அமெரிக்கா. சரிங்களா? ரெடியா நீங்கள்? 9 கோடி. அடுத்து போகலாமா? அடுத்து தினம் ஒரு திட்டம் பார்ப்போம்ல, அந்த வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? பார்த்துக்கோங்கம்மா. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரி, அந்த கலைஞர் அந்த பெண்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் தமிழ்நாடு அரசின் ஒரு முக்கியமான திட்டம். திட்டத்திற்கு பெயர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஏற்கனவே தொடங்கியிருந்தாங்க 2023ஆம் ஆண்டு. சமீபத்தில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் மார்ச் 27, 2023. அனௌன்ஸ் பண்ணது தமிழக முதலமைச்சர் அவர்கள். இந்த திட்டத்தை அறிவித்தது மார்ச் 27, 2023. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் சரிங்களா அந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கான அந்த கேம்ப் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 1989 1989
மகளிருக்கான அந்த சுய உதவிக்குழு தொடங்கப்பட்ட இடம் தருமபுரி. தருமபுரியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அந்த சென்டிமெண்ட்டுக்காக பெண்களின் முக்கியமான ஒரு திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு. அந்த இடத்துல அந்த திட்டத்தை தொடங்கியவர் கலைஞர் அவர்கள். அதே இடத்துல பெண்களுக்கான ஒரு முக்கிய ஒரு திட்டம், அதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கப்படுகிறது. எதற்கானது? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு முகாம் தொடங்கப்பட்ட இடம் தருமபுரி. அதுக்கப்புறம் முறைப்படி இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். அந்த டேட்ல செப்டம்பர் 15, 2023 அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, காஞ்சிபுரம் பச்சபாஸ் ஆடவர் கல்லூரியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் எவ்வளோ விஷயத்தை லிங்க் பண்ணி எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வீடியோஸ் போட்டுருக்கோம், நோட்ஸ் கொடுத்துருக்கோம். மாணவ நண்பர்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஒரு வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது, சாதனை வெற்றியாக இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அவர்கள் கணக்கில், அந்த தகுதியில் அந்த குடும்ப தலைவிகள் கணக்கில், வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. சரிங்களா? சரி, சமீபத்தில் டிசம்பர் 12ஆம் தேதி அன்று சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்து சரியா அந்த திட்டத்தை சேர முடியலையோ, தகுதி இருந்தும் சேர முடியலையோ, அவங்க எல்லாத்தையும் இந்த திட்டத்தில் சேர்த்திருக்கிறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் சரிங்களா அந்த விடுபட்ட நபர்களுக்கும் ரூபாய் 1000 அவங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு முக்கியமான நபர்கள் ஒரு 2-3 பேர் இருக்கு பாருங்கம்மா. சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது யாரெல்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சேவகி கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள். சரியா? யாருமா? சமூக சேவகி கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்கள். இவங்க 2020ஆம் ஆண்டில் 2020ஆம் ஆண்டில் மத்திய அரசின் பத்மபூஷன் விருதை பெற்றவர். கவனமா இருங்க. சரிங்களா? இது தவிர வேற யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, பேரா பேட்மிண்டன் மாற்றுத்திறனுக்கான அந்த சிறப்பு இந்த இறகு பந்து பேட்மிண்டன் போட்டியில் புகழ்பெற்ற இந்திய வீராங்கனையான தமிழ்நாட்டை சேர்ந்த துளசிமதி முருகேசன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம். அதே மாதிரி இஸ்ரோவின் திட்ட இயக்குனர் நிகர் சாஜி அவர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. நிகர் சாஜி அவர்கள் சரிங்களா ஆதித்யா L1 என்ற அந்த திட்டம், சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குனராக இருந்தவர். நிகழ்சாஜி அவர்கள் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர். சரியா? முக்கியமான பெண்மணிகள் இந்த திட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஏன்னா திட்டம் யாருக்கானது? பெண்களுக்கானது, மறக்கக்கூடாது. சரியாமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? அந்த விண்ணப்ப பதிமுகாம் தொடங்கப்பட்ட இடம் தருமபுரி. திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, 2023. தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்களுக்காக தகுதியுள்ள அந்த குடும்ப தலைவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதியில் எவ்வளோமா ரூபாய் 1000 அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கவனம் பாருங்க. அடுத்த முக்கியமான ஒரு இந்தியன் ஜியோகிராஃபி தொடர்புடைய ஒரு நடப்பு செய்தி பாருங்க. சூப்பரான ஒரு செய்தி பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு ஹைட்ரஜன் கப்பல் சேவை. சரி, ஒரு கப்பல் சேவை அது ஹைட்ரஜனில் இயங்கக்கூடியது. சரி, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரஜனில் இயங்கும் உள்நாட்டு கப்பல் சேவையை இந்தியாவில் முதல் முறையாக தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சேவை தொடங்கப்பட்ட இடம் சரியா வாரணாசி. வாரணாசியில் நிறைய முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது. முக்கியமானது வாரணாசி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சொந்த பாராளுமன்ற தொகுதி மடந்தரை. சரியா? இங்கே இருந்தால் வின் பண்ணியிருந்தாங்க. சொந்த தொகுதி வதோதரா குஜராத்தில் இருக்குது. இந்த வாரணாசி தொகுதியில் தான் வின் பண்ணிட்டு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அங்கே தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அவர்கள். அவர் என்ன துறை அமைச்சர்? மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சராக இருப்பவர் தான் சர்பானந்த சோனாவால் அவர்கள். இவங்க தான் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சரியா ஹைட்ரஜனில் இயங்கும் கப்பல்களை இயக்கும் சீனா, நார்வே, நெதர்லாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் பட்டியலில் நம்முடைய இந்தியாவும் இணைந்துள்ளது. ஓகேவா? அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்தியா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒருவேளை மெயின்ஸ் மாதிரி எக்ஸாம்லாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா சூப்பராக மார்க் வந்து அள்ளலாம். சரியா? அதுக்கப்புறம் கடந்த 10 ஆண்டுகளில் தேசிய நீர்வழி தடங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் 5லிருந்து 111ஆக உயர்ந்துள்ளது. ரொம்ப நாளாக அந்த நேஷனல் வாட்டர் வேஸ் அப்படி சொல்ல தேசிய நீர்வழி தடங்கள் 5 தான் இருந்திருக்குது. இந்த 10 வருஷத்தில் சரிங்களா இது வந்து எத்தனை அதிகரிச்சிருக்குமா? 111ஆக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாற்றங்களுக்கு ஓகேவா என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், ஜல் மார்க் விகாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் அடித்தளமாக அமைந்தது. அதே மாதிரி கூடுதல் செய்தி பாருங்கள், இந்தியன் ஜியோகிராஃபியில் உள்ள முக்கியமான செய்தி, இந்தியாவின் முதல் தேசிய நீர் வழித்தடம் நேஷனல் வாட்டர் வேஸ். சரி, நம்ம நேஷனல் ஹைவேஸ் சொல்லுவாங்களே நம்ம சாலை போக்குவரத்து, அதே மாதிரி இந்தியாவின் முதல் தேசிய நீர் வழித்தடம் சரிங்களா தொடங்கப்பட்ட இடம் ஹால்தியா முதல் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது.
ஃபர்ஸ்ட் ஹல்தியா முதல் வாரணாசி, தற்போது 111 இருக்குது. அதே மாதிரி வாரணாசியில் ஹைட்ரஜனில் இயங்கும் அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு காரணமான திட்டமாக இருப்பது ஜல் மார்க் விகாஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் செய்தியாக லைட்டாக விரிவாமல் பாருங்கம்மா. இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி திட்டம், சரிங்களா? நேஷனல் வாட்டர்வேஸ் 1ன்னு சொல்லுவாங்க. NW1, NH1, NH47 சொல்லுவாங்களே, அதே மாதிரி இது வந்து NW1 அப்படின்னா நேஷனல் வாட்டர்வேஸ். இது கங்கை நதியை அடிப்படையாக கொண்டது. அந்த ரூட் அதை சொல்றாங்க. சரி, கங்கை நதியை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டது. ஹால்தியா முதல் வாரணாசி இடையே சரியா கிட்டத்தட்ட 1390 கிலோமீட்டர் நீளம் வரை செல்கிறது இந்த பாதையானது. இதற்கான திட்டம் அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பார்த்தோன்னா 1986 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு கூடுதல் செய்தி பாருங்கம்மா. மேலும் உலக வங்கியின் ஆதரவுடன் ஜல்மார்க் விகாஸ் திட்டம் மூலம் இதன் திறனை அதிகரிக்கப்பட்டு முதல் சரக்கு கப்பல் போக்குவரத்தானது தொடங்கப்பட்ட வருஷம் 2018. அந்த முதல் சரக்கு கப்பலுக்கு வைக்கப்பட்ட பெயர் ரவீந்திரநாத் தாகூர் கப்பல் அப்படிங்கிற பெயரில் இயக்கப்பட்டது. சரிங்களா? ஒன்னொன்று முக்கியமானதுமா. சரிங்களா? அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஏதோ ஒரு பெரிய திட்டமாக இருக்கும். அந்த திட்டத்திற்கு IMF இருக்கலாம், அல்லது உலக வங்கியாக இருக்கலாம், அல்லது ஜிகா நிறுவனம், JICA சொல்ற ஜிகா நிறுவனம், இவங்கெல்லாம் நிதி கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டத்திற்கு நிதி வழங்கியது யாருமா? உலக வங்கி. ரொம்ப முக்கியமான செய்தி, நிறைய பார்த்துருக்கோம் இந்த பதிவுகளில். இறுதியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. மகாகவி தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, யுனெஸ்கோவின் கலாச்சார சரியா யுனெஸ்கோவின் கலாச்சார அந்த பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற 16வது இந்திய திருவிழா அல்லது இந்திய அந்த இடம் எது? சரி, திருவிழா எதுன்னு சொல்லுங்கள். அடுத்து மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, உத்கம் போர்ட்டல். ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்கறது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது அவ்வளவு முக்கியமானது. உத்கம் போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது, எப்போது தொடங்கப்பட்டது? மறக்காம பதில சொல்லுங்கள். அடுத்து நான்காவது முக்கியமான சூப்பர் 6 கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, இந்தியன் முதல் ஹைட்ரஜன் கப்பல் போக்குவரத்து சேவையானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அதே மாதிரி ஜாகிரபியில் இருக்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழித்தடம் எங்கு இயக்கப்பட்டது? மறக்காம எல்லா பதில்களுக்கும் நடுவில் கேட்ட போனஸ் கேள்விகள், இறுதியாக இருக்கிற சூப்பர் 6 கேள்விகள் எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. சரிங்களா? வீடியோவை தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்க. நம்ம போடுற எஃபர்ட்டு சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு வெற்றியை பெற வேண்டும். வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. என்ன வெற்றியாக இருக்க வேண்டும்? ஒரு சாதனை மிக்க வெற்றியாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் என்னோட முயற்சி. உங்களோட வேலை என்னன்னா, சரியாக ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு தினந்தோறும் இந்த நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக வரும் தேர்வுகளில் ஒரு சாதனை மிக்க வெற்றியை நம்ம படைப்பது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.